able to stop it. ஒரு மனிதனும் இந்த சபையை தடுக்க முடியாது. No government has been able to stop it. அரசாங்கமும் சபை வளர்ச்சியை தடுக்க முடியாது. No authority has been able to stop it. அதிகாரியும் சபையை தடுக்க முடியாது. No devil could stop this growth. எந்த பிசாசும் சபையை தடுக்க முடியாது. For 2000 years and more the church is growing and growing. 2025 வருஷங்களுக்கு மேலாக சபை வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் வளரும். Keep on growing till the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை வருகிற வரை சபை வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. Because there is no beginning for Jesus Christ. ஏனா இயேசுவுக்கு ஆரம்பம் இல்லை. There is no end for Jesus Christ. இயேசுவுக்கு முடிவு இல்லை. He was from eternity to eternity. He is அவர் நித்தியமாய் இருக்கிறவர். Hallelujah. Hallelujah. The Lord always provides increase for his people. எப்பொழுதுமே கர்த்தர் தமது ஜனத்துக்குள்ளே பெருக்கத்தை உண்டாக்குகிறார். Turn with me to the book of Colossians chapter 2. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை verses 19. 19ஆம் வசனத்தை பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். படிக்கலாம் யாராவது ஒருத்தர். கொலோசியர் 2:19. Colossians 2:19. 2:19. You, when you get connected with Jesus Christ, இயேசுவோடு நீங்க இணைக்கப்பட்டிருக்கும்போது, when you get connected with your body, soul and spirit, ஆவி ஆத்துமா சரீரத்தோட நீங்க இணைக்கப்பட்டிருக்கும்போது, the Lord will work wonders and miracles for you. ஆண்டவர் அற்புத அடையாளங்களை உங்களுக்காக செய்கிறவர். We all have a function to fulfill. நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய சில வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். We think that our job is to eat, drink, sleep and enjoy. அநேக நேரங்களிலே புசித்து குடித்து தூங்கணும், இதுதான் நம்ம வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். Ephesians chapter 4 verse 16 says. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. Ephesians 4:16. எபேசியர் 4:6 என்ன சொல்லுகிறது? 16. சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற The Lord has gathered us, all of us together in this place. இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒன்றாய் கூட்டி வைத்திருக்கிறார். I was born somewhere else. நான் எங்கேயோ பிறந்தேன். Pastor was born somewhere else. போதகர் எங்கேயோ பிறந்தவர். David brother was born somewhere else. டேவிட் எங்கேயோ பிறந்தவர். We had different background, different histories. நம்ம எல்லாருடைய கலாச்சார வித்தியாசமானது, நம்முடைய அணுகுமுறை வித்தியாசமானது. But God assembled us as a church. ஆனால் நம்ம எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டி ஒரு சபையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். And each one of us, we have a duty, a responsibility to do. ஆனா இந்த சபையாகிய சரீரத்திலே நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு பணி, ஒரு கடமை, ஒரு வேலை இருக்கிறது. This church can grow only if everybody fulfills their duties. உங்களுக்காக சபைக்குள்ளே செயல்பட வேண்டிய வேலைகளை, கடமைகளை நீங்கள் செய்யும்போது மாத்திரமே சபை வளர்ச்சி அடையும். The church is endangered when people refuse to do their job. சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்துமா, சபைக்குள்ள இருக்கிற ஒரு சரீரம் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அசதியாய் இருந்தால் சபைக்கு ஆபத்தை கொண்டு வரும். The church becomes handicapped by non-functioning members. அநேக நேரங்களிலே சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் தங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதினாலே சபையானது முடக்கப்பட்டிருக்கிறது. The church is enhanced, strengthened when strong people understand the weakness of others. சபை எப்பொழுது வளர்ச்சி அடையும், எப்பொழுது பிரகாசிக்கும் என்றால் சபைக்குள்ளே பலவான்களாய் இருக்கிற அநேகர் பலவீனர்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது மாத்திரமே சபை மேன்மை அடையும். Hallelujah. There will be always babies in Christ. சபைக்குள்ள எப்பவுமே சிலர் குழந்தைகளா தான் இருப்பாங்க. There will be always some people who are always weak. சபைக்குள்ள எப்பவுமே சிலர் வீக்கா தான் இருப்பாங்க. Some people may not know their responsibilities as parents, as spouse, as children, even as members of the congregation. நான் ஒரு புருஷன், நான் ஒரு தாய், நான் சபைக்குள்ள நான் ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னு தெரியாமலேயே கடைசி வரைக்கும் அப்படியே பலவீனமாவே குழந்தைகளாவே இருந்துட்டு போயிடுவாங்க சிலர். Many don't know why I come to church. அநேகருக்கு நான் எதுக்கு சபைக்கு வரேன் நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. Some people think it's Sunday, so I have to go to church as a Christian. சிலருக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு போணும், அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். Otherwise pastor will ask questions. போதகர் வாயில விழுந்து செத்துருவோம் அப்படி. Hallelujah. Hallelujah. ஆமா. அது வெள்ளையும் போட்டுட்டு போலனா, எங்க சபைக்குள்ள நீங்க வந்து வெள்ளைய போட்டுட்டு வரலனா கொஞ்சம் கஷ்டம் தான். Hallelujah.
So we think it's a tradition to go to church. சபைக்கு போறது, ஞாயிற்றுக்கிழமை போறது ஒரு பாரம்பரிய கடமை என்பதை மாத்திரம் உணர்ந்திருக்கிறோம். As pastor has a responsibility to preach, ஒரு போதகர் எப்படி சபைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ, as brother has a responsibility to lead the worship, அதுபோல சகோதரன் எப்படி சபையிலே ஆராதனை நடத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறதோ, each one of you have a responsibility. சபைக்குள்ளே அங்கத்தினராய் இருக்கிற நீங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். Everybody has a responsibility. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. You are brought here to do something for God. கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செய்யும்படி தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். The church is strong as you keep on doing your job. உங்களுக்கான பொறுப்புகளை, கடமைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது மாத்திரமே சபையானது பலமாய் எழும்ப முடியும். Many times people think that let me leave this church, let me go to another church where I have acceptance. நான் இந்த சபையை விட்டு வெளியே நான் போகட்டும், எனக்கு எங்க ஒரு இடம் இருக்கு, என்ன யார் அடையாளப்படுத்துவாங்க, எனக்குன்னு ஒரு பேர் எங்க வரும்னு சொல்லி நிறைய பேர் அப்படி போக பார்க்கறாங்க. When people appreciate me, I will go there. யாராவது என்ன பாராட்ட மாட்டாங்களா, எனக்குன்னு ஒரு இடத்தை தர மாட்டாங்களா, This Edwin Jaykumar pastor, he never appreciates me. எட்வின் ஜெயக்குமார் பாஸ்டர் ஒண்ணுக்கும் ஒரு சந்தோஷமா என்ன பாராட்டவே மாட்டேங்கிறார். I will go to another church. அதனால இவர் மட்டும் தான் பாஸ்டர் ஆகும். எத்தனை பாஸ்டர் கிடக்கானா அங்க போட்டு நிறைய பேர் போவாங்க. You cannot escape. நீங்க தப்ப முடியாதுங்க. God will bring you back. தேவன் திரும்ப உங்களை இங்க தான் கொண்டு வருவார். God will bring you back. தேவன் இங்க தான் உங்களை திரும்ப கொண்டு வருவாரு. And he will make you do what you are supposed to do. இந்த சபையிலே உங்களை வைத்து என்ன நோக்கத்திற்காக உங்களை கொண்டு வந்தாரோ அதை உங்களை கொண்டு செய்யும்படி நீங்க எங்க ஓடி போனாலும் இங்க தான் கொண்டு வருவார். Even if you go to another city, God will still bring you back. நீங்க வேற ஒரு பட்டணத்துக்கே போயிட்டாலும், வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே போயிட்டாலும் கர்த்தர் திரும்ப இங்க தான் உங்களை கொண்டு வருவார். Hallelujah. Because God wants you here. ஏனென்றால் நீங்கள் இங்கே இருப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. Because the church needs you for the expansion of its ministry. தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்பு வேலைக்காக சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் சபைக்கு அவசியமானவர்கள். We must not lose our perspective in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த அந்தஸ்தை ஒரு நாளும் நாம் இழந்து விடக் கூடாது. In Matthew chapter 16 verse 18, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். Lord says, I will build my church. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன். Not you will build. நீங்க கட்டுவீங்கன்னு சொல்லல. Not the missionaries will build. அல்லது மிஷனரிஸ் வந்து கட்டுவாங்கன்னு சொல்லல. Not the pastors will build. பாஸ்டர் தான் சபையை கட்டுவார்னு சொல்லல. I will build it. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சபையை நான் கட்டுவேன். When I was about to come here, I was praying yesterday night. நான் இங்க வர்றதுக்கு முன்னால நேத்து ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். God told me, tell them I will build the church. ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் அந்த சபையை கட்டணும்னு மக்களுக்கு சொல்லுன்னு சொல்லி என்ன அனுப்புனார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. God will build the church for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு சபையை கட்டி எழுப்புவார். The church that you dream, God will build it. நீங்க எப்படிப்பட்ட சபையா இந்த சபை இருக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களோ அதை விட பெரிய ஒரு நல்ல சபையை கர்த்தர் உங்களுக்கு கட்டுவார். Hallelujah. ஹalleluya. Yes, pastors are essential. போதகர் அதுக்கு அவசியம் தான். Missionaries are essential. அதுக்கு ஊழியர்கள் அவசியம் தான். Elders are essential. அதுக்கு மூப்பர்கள் அவசியம் தான். But we are not ultimate. ஆனா அது அவங்க தான் எல்லாமே நம்ம நினைக்க கூடாது. Jesus Christ is ultimate. இந்த சபையினுடைய மூல ஆதாரம், ஆதியும் அந்தமுமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. Jesus said, I have all the authority in this world. ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் கைகளில் இருக்கிறது என்று. And with that authority I will build the church. அந்த அதிகாரத்தினால நான் என் சபையை கட்டுவேன்னு கர்த்தர் Even சொன்னார். if the government doesn't give permission, I will build the church. ஓ, சபையை கட்டுறதுக்கு அரசாங்கமே தடை உத்தரவு போட்டாலும் என் சபையை நான் கட்டி எழுப்புவேன் அப்படி ஆண்டவர் சொல்றார். Because it is mine. ஏனென்றால் சபை என்னுடையது. So Christ is the head of the church. சபையினுடைய தலைவராய் இயேசு இருக்கிறார். When we come here, நாம இங்க வரும்போது we have to honor that head. நாம் அந்த இடத்தை கனம் பண்ணணும். We have to honor and worship that head of the church. இந்த சபையினுடைய தலையாய் இருக்கிற இயேசுவை நாம் கனம் பண்ணி அவருக்கு நாம் ஆராதனை செய்யணும். We need to obey to the commands of that head of the இயேசு church. கிறிஸ்துவினுடைய அந்த வாக்குத்தத்தங்களுக்கு, உடன்படிக்கைக்கு, கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். I am not as eloquent, as educated as your pastor. சொல்லுங்க. உங்க பாஸ்டர் போல நான் நல்ல பட்டத்துல தேர்னவல்ல, பிரசங்கத்துல தேர்ன பெரிய ஆள் இல்ல. I always admire his knowledge of the Bible. வேதத்துல இவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அறிவை பார்க்கும்போது ரொம்ப அடிக்கடி நான் ஆச்சரியப்படுவேன். I thank God for the life of this wonderful இந்த man of சகோதரனுடைய God. வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். But with the little knowledge that I have about the Bible, ஆனாலும் வேதத்துல எனக்கு கொடுத்த கொஞ்சம் அறிவை வச்சு உங்க கூட நான் பேசுறேன். the church came into existence exactly in the 2nd chapter of Acts. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் சபையே ஆரம்பமானது என்று நாம் பார்க்கிறோம். It started with 120 people. 120 பேர் அந்த ஆரம்ப நாளிலே சபையில இருந்தாங்க. Then it began to grow. அது மறுபடியும் வளர ஆரம்பிச்சது. Then it began to grow. அது வளர்ந்து கொண்டே இருந்தது. I was checking as to how the church grew
எப்படி சபை வளர்ந்தது என்பதை நாம் பார்க்கணும். The church grew under the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால சபை வளர்ச்சி அடைந்தது. I started praying yesterday night. நேற்று நான் ராத்திரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். God, you have to bless this church as you bless the church in second chapter of Acts. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த சபையை ஆசீர்வதித்தது போல நான் நாளைக்கு போகிற இந்த வசன எழுப்புதல் சபையை நீங்க ஆசீர்வதிக்கணும் நான் ஜெபம் பண்ணி வந்தேன். Hallelujah. Hallelujah. I believe that God will bless your church like how he blessed the church in Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து எப்படி அதை பலுகவும் பெருகவும் செய்தாரோ அப்படியே உங்க சபையையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பலுகி பெருக பண்ணுவார். Hallelujah. Hallelujah. It started with 120 people. 120 பேர் தான் அந்த ஆரம்ப நாள்ல சபையில இருந்தாங்க. But when we go to the verses 41, 41ஆம் வசனத்தை 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 41ஆம் வசனத்தை பார்த்தா it says 3,000 people are added to the church. அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்துல 120 பேரோட ஆரம்பமான சபை அந்த அதிகாரத்தினுடைய The முடிவுல Lord- 3000 பேர் வந்து சேர்ந்தாங்க. The Lord God called 3,000 people to join the church. 3000 பேரை சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். They never went and evangelized. அவங்க போய் எங்கேயும் ஊழியம் செய்யல. They didn't do street preaching. அவங்க போய் தெருவுல They பிரசங்கம் didn't பண்ணல. give tracts. அவங்க ட்ராக்ஸ் எதுவும் கொடுக்கல. But when God decides to build the ஆனா church, கர்த்தர் சபையை கட்ட ஆரம்பிச்ச போது he will bring the people in. சரியான ஆட்கள் அவரே சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தார். Hallelujah. Hallelujah. There were 1,567% growth. 1567 மடங்கு சபை வளர்ந்து விட்டது. Hallelujah. ஏன்னா 120 பேரோட கனெக்ட் பண்ணும்போது அங்க 3000 பேர் 1500% மேல சபை ஒரே நாள்ல வளர்ந்துச்சு. Hallelujah. Hallelujah. Because it was a call of God himself. ஏனென்றால் அது தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. The call is so irresistible. People have to come. தேவனுடைய அழைப்பு ஒருபோதும் மாற்றப்படாதது. அழைக்கப்பட்ட ஜனங்கள் வந்துதான் ஆகணும். This is a story of church growth. இதுதான் சபையினுடைய An வளர்ச்சியினுடைய சரித்திரம். explosive growth of the ஓ, church. வெடிக்கத்தக்க அளவு, வெடித்து சிதறத்தக்க அளவு சபை வளர்ச்சி அடைந்தது. And when you come to the verses 47, 47ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2. it says the growth continued on a daily basis. தினமும் அவர்கள் ஸ்தோத்திரத்திலே அற்பம்பிக்கதிலே வளர்ந்து பெருகினார்கள் என்று பாருங்கள். People kept on adding every day, day by day. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். Not அனுதினமும் only வளர்ச்சி. Sunday people used to come. Not only on Sunday people used to come. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஜனங்கள் வரதில்லை. They came on Monday. திங்கட்கிழமை They வராங்க. came on Tuesday. செவ்வாய்க்கிழமை வராங்க. More people came on Wednesday. புதன்கிழமை 4 மக்கள் புதுசா வராங்க. Thursday, Friday, new people started coming வியாழன் in. வெள்ளி சனி எல்லா நாட்களும் தினமும் ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வந்து கொண்டே The இருந்தார். next Sunday we had more number of people. போன வாரம் சபைக்குள்ள இருந்த மக்களை விட அடுத்த வாரம் இந்த வாரம் இருக்கிற மக்கள் கூட்டம் திரளா இருந்தது. Hallelujah. அல்லேலூயா. How many of you want that thing to happen in your அப்படிப்பட்ட ஒரு church? அற்புதம் நம்ம சபைக்குள்ள நடக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? Hallelujah. Daily God will give us new souls. தேவன் தினமும் புதிய ஆத்துமாக்களை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். Whether you pray or not, God will keep on adding நீங்க it. ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ புதிய ஆத்துமாக்களை அவர் உள்ள கொண்டு வருவார். When we move to chapter 4 and verse 4, 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது it says the number of men alone was 5,000. அங்கே வசனத்தை கேட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராய் இருந்தார்கள். So if you include the women and the children, it might be more than 10,000. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருனா ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைன்னு வெச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது 20000க்கு மேல போகும். Definitely this place is not sufficient for 10,000. கண்டிப்பா அப்படி எல்லாம் வந்தா இந்த இடம் தாங்கவே தாங்காது. Hallelujah. ஹalleluya. God has better plans. தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். If he can bring 10,000 people, 10000 பேர் ஆண்டவர் கொண்டு வந்தா he can give us a place that will accommodate 10,000 people. 10000 புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தா 10000 ஆத்துமாக்களுக்கு தேவையான இடத்தை அவர் தருவார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The earth is the Lord's. ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. When we move to Acts chapter 5 verse 14, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்குள்ள போகும்போது the counting stops. அங்கே அந்த வளர்ச்சி நின்று விட்டது. எண்ணிக்கை நின்று விட்டது. It is written multitudes. அநேகர் சீஷர்களாய் மாறினார்கள். Too many people. ஏராளமான பேர் சபைக்குள்ள வந்தார்கள். Too fast to count. ஏனா அந்த எண்ணிக்கைக்கே அடங்க முடியாத அளவுக்கு வேகமாய் சபை பெருகி போனது. Hallelujah. Hallelujah. A day will come when we'll stop counting how many members are in the அப்படி church. நிறைய பேர் 1000 10000 20000 வரும்போது நம்ம எண்றதுக்கு நேரமே இருக்காது. அப்படி எண்ணிக்கைக்கு அடங்காத ஆத்துமக்களை கர்த்தர் கொண்டு வரார். Hallelujah. 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 The church has to become a city by itself. சபை அது ஒரு நகரமாகவே பேசப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Bible it says city of David.
வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு தாவீதின் நகரம். Hallelujah. ஹalleluya. God can do that. தேவன் சபையையே ஒரு நகராக ஒரு நகரமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். He can do it through you. உங்களை கொண்டு தான் அதை செய்ய போகிறார். You are needed for that. அப்படிப்பட்ட திட்டத்துக்கு நீங்கள் அவசியம் தேவை. When you move to Acts chapter 6 verse 7, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். the number of disciples, that is the preachers, started increasing. அங்க போட்டிருக்கு சீசர்கள் பெருகினார்கள். அதாவது பிரசங்கிக்கிற சீசர்கள் ஊழியர்கள் பெருகி வந்தார்கள். Every believer has to become a preacher. எல்லா விசுவாசிகளும் பிரசங்கியாளர்களா மாறணும். Every believer has to become a disciple of Jesus Christ. ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்க சீசர்களா மாறணும். That is the next level of the church growth. அதுதான் சபையினுடைய அடுத்த எல்லையா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When you move to Acts chapter 16 verse 5, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், the branch churches started growing. அங்க கிளை சபைகள் உண்டானது. Hallelujah. Hallelujah. It started giving out to other cities and other places. பல பட்டணங்கள் பல நகரங்களை நோக்கி சபையானது வளர்ந்து பெருகிற்று. Acts chapter 19 verse 20 says, அப்போஸ்தலர் 19:20 சொல்லுகிறது, the growth was mighty and it was prevailing. கிரகிக்க கூடாத அளவுக்கு வல்லமையாய் சபை வளர்ந்து பெருகிற்று என்று பார்க்கிறோம். I don't know much. எனக்கு அதிகமா தெரியாது. There is no technique. எனக்கு நுணுக்கம் தெரியாது. There is no technique for church growth. சபை வளர்றதுக்கு எந்த நுணுக்கத்தையும் நம்ம கையாள முடியாது. There is no methodology for church growth. சபை வளர்றதுக்கு எந்த மெத்தட்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. But there is a spiritual discipline. ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு தான் சபை வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமா இருக்கும். When I was praying for this, God, what spiritual discipline you want from us? ஆண்டவரே, எங்களிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒழுங்கை நீர் எதிர்பார்க்கிறீர் என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். You have a plan for this wonderful church. இந்த சபைக்கு ஒரு திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்களே. Because this church has been crying and praying and fasting for its expansion and growth and the future course. பல வருஷங்களாக பல நாட்களாக உபவாசத்திலே ஜெபத்திலே இந்த சபை அழுது புலம்பி கதறிக் கொண்டிருக்கிறார்களே, வளர்ச்சிக்காக புலம்புகிறார்களே, என்ன எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன். Because this church is dependent on you for ஏன்னா இந்த சபை முற்றிலும் உம்மையே சார்ந்து இருக்கிறது. This church is believing on you for உம்மை everything. மாத்திரமே இந்த சபை நம்பி இருக்கிறது. You have to do something for this. ஏதாவது செய்யணும் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன். How you are going to do about it? எப்படி அதை செய்வீர் என்று தெரியாது. Lord took me to the book of Haggai chapter 1. ஆகாய் புத்தகத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். Somebody read the first verse from Haggai. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. Haggai chapter 1 verse 1. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5. Chapter 1. Chapter 1 verse 1. Today what is the date? இன்னைக்கு என்ன கிழமை? What is the date? இன்னைக்கு என்ன கிழமை? Which month? என்ன மாசம்? The Bible says on the 6th month, the first day of the 6th month. அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க. 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில. இன்னைக்கு 6வது மாதம் 1 தேதி. Hallelujah. Read it, sister. Let us see what God has kept for it. அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லைன்றாங்க. இப்ப வேண்டாம் பாஸ்டர், நானே கடன்ல இருக்கிறேன், இஎம்ஐ நிறைய ஓடிட்டு இருக்குது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், நான் வீடு கட்டணும், ஒரு இடத்த வாங்கலான் இருக்கிறேன், வண்டி வாங்கலான் இருக்கீங்க, சபையை கட்டலான் இருக்கிறீங்க, இப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க இங்க இருக்கிறாங்க. சொல்லியிருக்கணும் இந்த 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 இப்ப இந்த வருஷம் வேண்டாம், இப்ப வேண்டாம் பாஸ்டர், அவசரப்படாதீங்க பாஸ்டர் அப்படி நினைச்சவங்க இங்க இருக்கிறாங்க. இவரு சொல்லியிருப்பாரு, இடம் பார்க்கணும் சொல்லிடும். ஆமா, இடம் பார்க்கணும், சபை நம்ம சொந்தமா வைக்கணும்னு எல்லாம் சொல்லியிருப்பார். வேண்டாம் ஃபர்ஸ்ட் இப்போ வேண்டாம், நான் முதல்ல வீடு கட்டிக்கிட்டோம், என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், அவனை காலேஜில் சேர்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் சபையை கட்டுவோம். அதுதான் அங்கே எழுதியிருக்குது. இதற்கு இப்போ காலம் இல்லைண்ணா என்ன? ஆ ஆ ஆ ம் ஆனாலும் ம் 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 ம்
ஆ ஆ ம் 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 ஆ ஆ ம் 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 யாராவது செழிப்பா இருக்கிறேன் பாஸ்டர் அப்படி கை தூக்கும் பார்ப்போம். நீங்க போயிட்டா 10,000 கேட்டுக்கு நான் தரக்கு ரெடி பாஸ்டர், செக் எழுதி தரேன், இல்லை வாங்க என் கூட வாங்க ஏடிஎம் போய் நான் எடுத்து தரேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க கை தூக்கும் பார்ப்போம். இருக்கா? மிச்சம் இருக்காமா? இருக்கா? இழுத்துக்கோ பிடிச்சிக்கோ. எங்க வர்றது எங்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது பாஸ்டர். நான் எனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கிறேங்க, பத்தல. 2 ஷிஃப்ட் பார்க்குறேன், பத்தல. 2 இடத்துல வேலைக்கு பார்க்குறேன். ஒரு அம்மா 5 வீட்டில் வேலை பார்க்குது, 5 வீட்டில் வேலை பார்க்குதுங்க. பாத்திரம் கழுவுற 5 வீட்டில் வேலை பார்க்குது, பத்தல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம முதல்ல என்னத்தை கட்டணும்? சபை. கர்த்தருடைய வீட்டை முதல்ல கட்டணும். அதுக்கப்புறம் பாருங்க செழிப்பு எப்படி வருதுன்னு பாரு. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாரு. குதிரையில வருவான், உங்க பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு குதிரையில வருவான். அது வரைக்கும் ஜாதி பார்ப்பான், வீடை பார்ப்பான், குடும்ப பின்னணியை பார்ப்பான், வேண்டான்னு சொல்லுவான், நடக்காது. புரியுதாமா? There are a lot of biblical secrets for life. வாழ்க்கைக்கு ஏராளமான நிபந்தனைகளை, ரகசிய உடன்படிக்கைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். Our life is dependent on the Bible. நம்முடைய வாழ்க்கையானது வசனத்தை சார்ந்திருக்கிறதா இருக்க வேண்டும். This Bible is the foundation for your life. உங்க வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே வேத வார்த்தையா இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. He says first you take care of my church. ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல்ல என் வீட்டை பாருங்க. Be concerned about my church. என்னுடைய சபையை முதல்ல கட்ட Be எழும்புங்க. worried about my place. என்னுடைய இடத்தை குறித்து கவலைப்படுங்கள். Then you see what I will do for you. அப்பொழுது நான் உங்களுக்கு செய்வதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். We must understand the truth. நம்ம உண்மையை புரிஞ்சுக்கணும். What is the truth? உண்மை சத்தியம் என்ன? The devil will try his very best to distract us from the purpose of God. தேவனுடைய நோக்கத்திலிருந்து உன்னை சிதறடிப்பதற்கு, தேவனுடைய நோக்கம் நிறைவேறாதபடி உன்னை வெளியே இழுத்து தள்ளுவதற்கு எல்லா தந்திரங்களையும் பிசாசு கையாளுவான். We are living in very difficult times. I know about it. ஏனென்று சொன்னால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டத்திலே வாழ்கிறோம். We have reasons to be discouraged in life. இந்த வாழ்க்கையில பலவிதமான சோர்வுகளை, பலவிதமான அதைரியங்களை சந்திக்கிற நிலையில நம்ம இருக்கிறோம். But God gave us a promise that he will be with us till the very end of this. சொல்லிருக்கிறார், பூமியின் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். His ஹalleluya. name is Emmanuel, which says God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு வரட்டும். No, his name is Emmanuel, which means God is with us. இம்மானுவேல் என்பது அவருடைய பெயர். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். So Haggai says don't be afraid. கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றான், பயப்படாதீங்க. Do your work. உங்க வேலையை நீங்க செய்யுங்க. Be strong. ஸ்திரமாயிருங்கள். And God will go to any extent to make these things happen. தேவன் எப்படியாவது தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். பாஸ்டர் என்கிட்ட இருக்குது கொஞ்சம் சேமிப்பு தான் நான் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சிருக்கிறேன், அதே நீங்க சர்ச்சுக்கு கொடுங்கன்ட்டீங்கன்னா எல்லாருக்கும் பயம். அதுதான் புரியுதாம? பாஸ்டர் கேட்டாருன்னா இல்லைன்னு இப்படி சொல்றது வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் பார்க்கிறார, என்ன செய்யறது? கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? வாசி 6-7 வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம், ஆகாய் சாப்டர் 1, 6 and 7. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ 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 ம் 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 ம்
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ம் 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 நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆ 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 Hallelujah. I believe your church, new church dedication will happen on the 24th. ஹalleluya 24ஆம் தேதி ஸ்தோத்திரம். புதிய ஆராதனை, புதிய சபையினுடைய பிரதிஷ்டை நடக்கும் நான் நம்புறேன். Hallelujah. It will come on some month, some year 24th. இந்த சபைக்கு ஒரு புதிய கட்டடம் கட்டப்பட்டு அதனுடைய பிரதிஷ்டை ஏதாவது ஒரு மாசத்துல 24ஆம் தேதி நடக்கும். Hallelujah. ஹalleluya. And if God's coming is delayed, I will கர்த்தருடைய also வருகை participate in that. கர்த்தருடைய வருகை தாமதித்தா அந்த பிரதிஷ்டைக்கு நானும் வருவேன். God said, I am not depending on you for your money. உன் பணத்தையோ உன்னையோ நான் கேட்கல. உன் மேல நான் I am சார்ந்திருக்கல. not dependent on your gold and silver. உன்னுடைய வெள்ளி பொண்ணு மேல நான் ஆசை வைக்கல. If I want, I can shake the heavens and get the silver and the gold. எனக்கு வெள்ளியும் பொன்னும் தேவைனா வானத்தை அசைச்சு என்னால எடுத்துக்க முடியும். Hallelujah. ஹalleluya. God knows we are small people. நம்ம எல்லாம் ரொம்ப சின்னவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knew the Israelites were also. இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவங்க கர்த்தர் அறிந்திருந்தார். Hallelujah. ஹalleluya. But he works in very different way. ஆனா அவர் நம்முடைய புத்தி கெட்டாத விதங்களிலே காரியங்களை நடப்பிக்கிறார். What I have understood from God in நான் my walk தேவனிடத்திலிருந்து of faith, என்னுடைய விசுவாச ஜீவியத்துல ஆண்டவரை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, it is easy for him to change the appearance of nature. பூமியினுடைய தோற்றத்தையே மாற்றுவது அவருக்கு எளிதான காரியம். Hallelujah. ஹalleluya. We were in Ghana. கானா தேசத்துல நாங்க இருந்தோம். I was working there and we were doing ministry as a family. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலை செய்யும்போது குடும்பமா ஊழியமும் செஞ்சோம். Yesterday I was sharing with one of my colleagues about that incident. அது என் கூட உடனாளியா வேலை செய்த ஒருத்தரிடத்தில் அங்க நடந்த ஒரு சம்பவத்தை நேத்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். And night the God gave the revelation for that incident. ராத்திரி நேரத்தில் அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு தந்தார். You know what happened? I was the HOD in the department there. நான் அங்க இருக்கிற ஒரு கல்லூரி டிபார்ட்மென்ட்ல நான் HOD ஆக வேலை செய்தேன். I got a phone call in the night. ராத்திரி நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. There is a fight between two girls in the girls hostel. ஹாஸ்டல்ல கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல ரெண்டு பிள்ளைகளுக்கு பயங்கரமான சண்டை நடந்ததனால எனக்கு ஃபோன் வந்தது. So you have to go there, sir, immediately. நாங்க வெளிய போயிரோம் சார். நாங்க உடனே No, you have to go there and see what நீங்க is உடனே போய் பாருங்க சார். அந்த பிள்ளைங்க ஏதாவது பண்ணிக்க போறாங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தது. We went there. நாங்க அங்க போனோம். Two girls are standing like two demons. அந்த ரெண்டு பிள்ளைகளும் சண்டை போட்டுட்டு பேய் மாற நின்னுட்டு இருக்காளுங்க. முடியெல்லாம் நேரா நிக்குது. ஒரு பிள்ளைக்கு சட்டையெல்லாம் ரத்தம். என்னாச்சு தெரியுமா? You know what happened? This girl, one girl bit the lips of another girl. ஒரு புள்ள என்ன செஞ்சானா இன்னொரு புள்ள உதட்ட அப்படியே கட்டிச்சு இழுத்துட்டான். துண்டாக்கிட்ட சதை வந்து சதையே the flesh came out. அந்த உதட்டுல இருக்கிற சதையே கடிச்சு எடுத்துட்டான். அதனால கொட்டுது. I told her you take her immediately to the hospital. உடனே சொன்ன இந்த உதடு கடிக்கப்பட்டு ரத்தம் சிந்திருக்கிற பிள்ளை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போங்கன்னு சொன்னேன். The doctor they said doctor will come only in the morning. ஏன்னா அங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அந்த நாட்டுல எல்லாம் டாக்டர்கள் காலையில தான் வருவாங்க. ராத்திரி எந்த டாக்டரும் வர மாட்டான். So he said okay, we'll take care of her, let her lie down in the bed, we'll take care of her in the morning. அவங்க எப்படி பரவாயில்ல, ராத்திரி எப்படியாவது இந்த பிள்ளையை இங்க படுக்க வச்சுக்கலாம், காலையில ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடலாம்னு சொன்னாங்க. Hallelujah. ஹalleluya. Morning doctor came. காலையில டாக்டர் வந்தார். What happened? என்ன நடந்துச்சு? Oh, somebody bit your. யாரோ ஒருத்தர் உதட்ட கடிச்சிட்டாங்களோ? Okay, no problem. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Come to the my room. என் ரூமுக்கு வா. He took a knife.
ஒரு கத்தி எடுத்தாரு. He sliced the other part of the மற்ற உதடுகளை கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா வெட்டினாரு. level ஆக்கிட்டாரு. வெட்டி லெவல் ஆக்கிட்டாரு. இங்க தானே சதை இல்ல, இங்க ஜாஸ்தியா இருக்கேன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி லெவல் ஆக்கிட்டாரு. And he put a bandage there. அங்க ஒரு பேண்டேஜும் போட்டார். I was thinking, God, what kind of medical doctors they are? நான் யோசித்தேன், என்ன முட்டாள்தனமான மருத்துவர்களா இவங்க இருக்காங்கன்னு யோசித்தேன். If it is in India, they will patch up that this thing, put some stitches and all. இந்தியாவில் இப்படி யாராவது உதடு கடிக்கப்பட்டு சதை இல்லாம இருந்துச்சுன்னா வேற எதையாவது வச்சு ஒட்டி இது பண்ணுவாங்க. இருக்கிற உதடியை அறுக்கிற மாதிரி டாக்டர்கள் இந்தியாவில் இல்லை. அதுக்காக கத்தருக்கு சோத்திரம். The Lord yesterday night spoke to me. கத்தர் நேத்து ராத்திரி என் கூட பேசினார். He said, you know why I reminded you that thing? நான் ஏன் தெரியுமா அதை உனக்கு ஞாபகப்படுத்துறேன்? I said, God, I don't know. ஆண்டவரே, ஏன் இந்த சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க? But it was a very funny incident. அது ஒருவேளை பார்க்கிறதுக்கு வேடிக்கையான ஒரு கதை தான். That is why I shared it with my friend. ஆகையால தான் என் சகோதரனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். The Holy Spirit spoke to me. பரிசுத்த ஆவியானவர் இந்த சம்பவத்தை வைத்து என்னோட He பேசினார். said, see my son, என் மகனே, நான் சொல்றதை கேளு. you are very small. நீ ரொம்ப சின்ன ஆளு. You are poor. நீ ரொம்ப ஏழை. You are weak. நீ ரொம்ப பலவீனன். People blame you and people claim that you are weak, you are good for nothing. ஜனங்கள் உன்னை பார்த்து சொல்லலாம், உன்னை குற்றம் சாட்டலாம், உன்னை நிந்திக்கலாம், நீ எதுக்குமே இந்த ஆளு உபயோகம் இல்லைன்னு சொல்லலாம் மகனே. They look down upon you because you are very small. இவரெல்லாம் ஒரு மனுஷனானு கூட ரொம்ப ஏதோ ஒரு அற்பமா உன்னை பார்க்கலாம். You know what is easy for me? ஆனா எது எனக்கு ரொம்ப ஈஸி தெரியுமா? You stand before the mountain and the mountain looks big for you. நீ ஒரு மலைக்கு முன்னால நிக்கும்போது அந்த மலை உனக்கு பெருசாய் தெரிகிறது. You are, when compared to the mountain, you are very small. அந்த மலைக்கு முன்னால நின்னு உன்னை பார்க்கும்போது நீ சின்ன ஆளா தான் இருக்கிற. You know what I will do? நான் என்ன செய்வேன் தெரியுமா? I will reduce the mountain so that you look big. ஓ, அந்த மலை கரைந்து போகும்படி செய்து உன்னை பெரிய ஆளாக்குவேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. He will make the mountain a dust so that you, a child of God, will look big. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ பெரிய ஆளுன்னு காண்பிக்கிறதுக்காக எந்த மலையையும் ஒரு தூசியை போல மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. God loves you this much. அவ்வளவு நேசிக்கிறார் கர்த்தர் உங்களை. You are living stones. நீங்க எல்லாம் ஜீவனுள்ள கற்களாய். That is what 1 Peter chapter 2 verse 4 and 5. பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். 1 பேதுரு 2:4-5 இப்படி எழுதுகிறார். படிங்க. படிக்க முடியுமாமா? படிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாய் ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான செலுத்தும்படிக்கு Hallelujah. God doesn't consider you as another human being. ஆண்டவர் உங்களை வேறொரு நபரா பார்க்கிறது இல்ல. You are not among the how many population in India? 140 billion. Yeah, 40. We are not one among these much crores of people. இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனத்தொகையில நம்மளும் ஒரு ஆளு அப்படின்னு ஆண்டவர் நம்மள பார்க்கிறது இல்ல. We are living stones. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவுல அவருடைய ஜீவனை வெளிப்படுத்துகிற கற்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். This stone is needed to build the church of God. இந்த ஜீவனுள்ள கற்களை வைத்து தான் தேவன் தமது சபையாகிய ஆலயத்தை கட்டுகிறார். If you are not yielding to the call of God, அந்த அழைப்புக்கு நீங்க செவிகொடாமல் போவீர்களானால், if you are not fulfilling that purpose of God, அந்த நோக்கத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்காமல் போவீர்களானால், the church cannot be built. சபை கட்டப்பட முடியாது. The ministry cannot expand. ஊழியம் விஸ்தாரமாகாது. God has kept you as a living stone because you have to be fixed in that part where God has planned for that. தேவனுடைய சபையாகிய சரீரத்திலே தேவன் உங்களை ஒரு ஜீவனுள்ள கல்லாக வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிற நீங்க எந்த இடத்துல சேர்ந்து நின்னு ஊழியத்தை செய்யணும் அதை நீங்க செய்யணும். Hallelujah. Hallelujah. You have to give some sacrifices. நீ சில தியாகங்களை நீங்க பண்ணி தான் ஆகணும். Noah had to cut the wood to make the ark. நோவா என்ன செஞ்சாருன்னா ஒரு பேழையை உண்டாக்குறதுக்கு மரமரமா தேடி மரங்களை எல்லாம் வெட்டி பேழையை உண்டாக்குனார். Abraham had to leave his father's house. தன்னுடைய சொந்த தகப்பனுடைய வீட்டை தேசத்தை விட்டு வருகிற தியாகத்தை ஆபிரகாம் செய்தார். Jesus had to give his own life. இயேசு கிறிஸ்து மனுமாந்திரனுடைய ரட்சிப்புக்கு தன்னுடைய உயிரையே தியாகமா கொடுத்தார். That is why the church is able to grow so long. அதனால தான் இன்னைக்கு அந்த தியாகம் தான் இன்னைக்கு சபையை இவ்வளவு வேகமா வளர வச்சிருக்குது. What are you going to give? நீங்க என்ன கொடுக்க போறீங்க? What are you going to sacrifice? என்ன தியாகமா ஆண்டவருக்கு தர போறீங்க? Are you willing to stretch your hands, your life
for the purpose of God. தேவனுடைய நோக்கம் நிறைவேற, அவருடைய சேவை நடந்து முடிய நீங்கள் உங்களை உதாரத்துவமாக உற்சாகமாக உங்க கைகளை நீங்க நீட்டணும் என்று நான் விரும்புகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி நான் இருப்பேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி நான் இருப்பேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், நாளில் நான் கிடப்பேன், பயமின்றி நான் இருப்பேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன்.
I thank God for this wonderful opportunity given to me. எனக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். I thank Pastor for allowing me to share the pulpit with him. அவருடைய பிரசங்க பீடத்தை எனக்கு இன்னைக்கு திறந்து தந்த ஆண்டவருக்கு மகிமை And I செலுத்துகிறேன். thank every child of God for sitting and listening patiently. ரொம்ப பொறுமையா நான் சொன்ன வசனத்தை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்காக நான் கர்த்தரை I துதிக்கிறேன். don't know what God is going to do, என்ன கர்த்தர் செய்வார் என்று எனக்கு தெரியாது. but what He is going to do is going to be great. ஆனா அவர் என்ன செய்வாரோ அது பெரிய காரியமா இருக்கும். And it is going to happen very soon. சீக்கிரத்திலே அது நடந்து முடிய போகிறது. He loves you very much. உங்கள் அதிகமாய் அவர் He நேசிக்கிறார். loves this church very much. இந்த சபையை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். He has taken into account all your devotions. உங்களுடைய எல்லா பிரதிஷ்டையையும் அவர் கணக்கில் வைத்துக் கொள்வார். He will continue to bless. அவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். From Home Church of India, we bring greetings and tidings. எங்களுடைய இந்திய இல்ல சபையிலிருந்து உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை சமாதானத்தை அறிவிக்கிறோம். And we'll be always partners for the fellowship of Jesus. நான் கர்த்தருடைய அந்த ஐக்கியத்துல போதகரோடு நாங்க எப்பயுமே நல்ல ஐக்கியம் உள்ளவர்களா இருப்போம். Thank you once again. மறுபடியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருக்கு விதைப்பதற்கு முன்னதாக யாருக்கெல்லாம் கவர் வேணும்னு வாங்கிக்காங்க. கவர் யாருக்கெல்லாம் வேணும்? இந்தாங்க, யார் கொண்டு கொடுக்கறது? கவர் கொடுங்க. ரேச்சல் வந்து கவர் வாங்கி கொடு. கவர் வேணுங்க, உங்களை கை தூக்குங்க. ஓகே. மற்றவர்கள் எல்லாரும் உங்களுடைய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தக்கூடியதை உங்கள் வலது கரத்திலே எடுத்து உயர்த்தி பிடியுங்க. ஹல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எங்க சபையார் எல்லாரும் நன்றாக கொடுக்கிறவர்கள். அதை பற்றி ஒரு நாளும் பேச வேண்டிய அவசியமே இருந்ததில்லை. கர்த்தருக்கு கொடுப்பதிலே முதலிடம் கொடுக்கக்கூடிய உங்களை கர்த்தர் இந்த மாதத்திலும் ஆசீர்வதிக்கும்படி 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து மீதமெடுக்க செய்த தேவன், நீங்கள் விதைக்கிறதான விதை அதிகமானதில் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு விதைக்கல, உங்கள் குறைச்சலில் இருந்து கர்த்தருக்காக விதைக்கிறீர்கள். கர்த்தருடைய ஊழியத்துக்காக எல்லாம் தூக்கி பிடிச்சு, ஆண்டவரே நான் இந்த நாளில் விதைக்கிறேன், இந்த மாதத்தில் எனக்கு இது மிகுதியான பலனை தரட்டும், நான் மீதம் எடுக்கணும் ஆண்டவரே, என் கைகளின் பலனை நான் சாப்பிட வேண்டும். கடன்காரன் அல்ல, மருத்துவர்கள் அல்ல, வேறு எந்த காரியமும் என்னுடைய வருமானத்தை பட்சித்து போட்டு விடக்கூடாது. இந்த முதல் நாளிலே தேவ ஆராதனையிலே தேவனுக்காக நான் விதைக்கிறேன். ஆகவே ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் மீதம் எடுக்கத்தக்கதாக என் கைகளின் வரத்தை ஆண்டவரே பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், தூக்கி பிடிச்சி. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகுதியான பலனை தருகிற தேவன். அவர் சாபங்களை கூட ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் உமக்காக கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய அதிகமாக என்கிட்ட இருக்குங்கிறதுக்காகல, என்னுடைய குறைச்சலிலிருந்து நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எனக்கு ஒரு குறைவும் வரக்கூடாது, எதிர்பாராத வீண் செலவுகள் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. என் கைகளின் பலனை நான் சாப்பிட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, கடன் வாங்கக்கூடிய எல்லைக்குள்ளாக நான் போகக்கூடாது, கடன் கொடுக்கிற ஒரு எல்லைக்குள்ளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வாழ வேண்டும். என் தொழிலை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும்னு சொல்லி ஜோமணி நாம் பாடலை பாடும்போது நீங்க கர்த்தருக்காக கொடுங்க. கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, உங்களையே உங்கள் உள்ளத்தை கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மற
என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மனமாளும் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. 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 நம்ம அப்படியே பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாயிருப்போம். திருவிருந்து ஆயத்தமா வந்திருக்கிறவங்க மாத்திரம் நில்லுங்க, மற்றவங்க அப்படியே உட்காருங்க. உங்களை பரிசுத்தப்படுத்தி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஆயத்தமா வந்திருக்கிறவங்க மாத்திரம் அப்படி நில்லுங்க, மற்றவங்க அப்படி உட்காருங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடுவோம், ஒரு சின்ன கல்வாரி பாடல். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இந்த கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எந்த நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வேதத்திலிருந்து ரெண்டு பகுதியை உங்களுக்கு வாசித்து இந்த பரிசுத்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கலாம். முதலாவது பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரை. இடையில பேசக்கூடாது, பைபிள் எடுத்து நீங்க பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரை. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். ஸ்கிரீன்ல கூட அது வரட்டும், பரவாயில்ல. நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரை. John Gospel 6 verse 48 till verse 58. 10 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். John chapter 6 verse 48 till verse 58. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரிக்காமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த திருவிருந்துல நம்ம கலந்து கொள்றதுனால நமக்கு வரக்கூடிய சில ஆசீர்வாதங்களை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. 51ஆம் வசனத்துல இந்த அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான். எல்லாம் சோதரம் பண்ணுங்க. நோய் நிறைந்த உலகம், வாதை நிறைந்த உலகம், விபத்து நிறைந்த உலகம், வியாதி நிறைந்த உலகம், இந்த எல்லா உலகத்துக்கு நடுவுல நாளைக்கு உயிரோடு இருப்பனா அப்படின்னு சொல்றதுக்கு, அடுத்த மணி நேரம் உயிரோடு இருப்பனான்னு சொல்றதுக்கு எந்த கேரண்டி இல்லாத இந்த உலகத்துல கர்த்தருடைய பரிசுத்த திருவிருந்த அந்த முறைமையின்படி நீ அனுசரித்தா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிழைப்பாய். ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 53ஆம் வசனத்துல இரண்டாவது ஆசீர்வாதம், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை, 54ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதாவது இந்த உயிர் அழிந்து போனாலும் அழியாத ஒரு நித்தியம், அழியாத ஒரு நகரம், அழியாத ஒரு ஆசீர்வாதம் இந்த பரிசுத்த திருவிருந்துல ரெகுலரா வரவங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சிலர் இதை எடுக்கிறது இல்லை, சிலர் இதை தகாத விதமாய் அனுசரிக்கிறதுனாலே இந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கிறது இல்லை. முதலாவது நீங்கள் பிழைப்பீர்கள், இரண்டாவது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது 53ஆம் வசனத்துல தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது, நான் அவனை, 54ஆம் வசனம், கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாள்னா இயேசு கிறிஸ்து வரும்போது கல்லறையில தூங்கிட்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? எழுப்புவார். என்ன செல்லமி? சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் வரும்போது எந்திரிக்க மாட்டாங்க, அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி அப்படி போயிடுவாங்க. அவங்க எல்லாம் நியாய தீர்ப்புக்கு நேரா போயிடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்து அவருடைய பரிசுத்த சரீரத்தை அனுசரிச்சு சபை உபதேசங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற நாம், ஆண்டவருடைய வருகைக்கு முன்னே நாம் மரணம் அடைந்தாலும் இந்த கடைசி நாள், இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் இயேசு வரும்போது கல்லறையில் இருக்கிற பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழும்புவார்கள். இந்த பரிசுத்த திருவிருந்தை நீ அனுசரிக்காமல் போனால் உனக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலே உன் பங்காய் இருக்கும். இந்த பரிசுத்த திருவிருந்தை அதற்குரிய ஆசரணையோடு, பிரதிஷ்டையோடு, பயத்தோடு நீ அனுசரித்து வந்தால் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னே நீ நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களோடு கல்லறையில உறங்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னை எழுப்புவார். இது செய்யாதவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, 56ஆம் வசனத்துல இந்த பரிசுத்த திருவிருந்தை சரியா அனுசரித்து வந்தா என்ன போட்டிருக்கு பாருங்க, இந்த மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே. ஆண்டவர் ஒரு உறவு, ஒரு உண்மையான உறவு. நான் உன் கூட இருப்பேன், நீ என் கூட இரு. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். You shall abide in me and I will abide in you. இந்த பரிசுத்த திருவிருந்து எதுக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பாத்திரம், நான் கர்த்தருக்குள்ளே இசைந்து இருக்கிறேன். அவரு சொல்லுவார், நானும் உன்னோடு நிலைத்திருக்கிறேன். அப்ப இந்த பரிசுத்த உடன்படிக்கை திருவிருந்த தகாத விதமாக நீ எடுக்கிறதுனால, இதனுடைய மகிமையை உணராம நீ இதை விட்டு விடுறதுனால தேவன் உன்னோடு நிலைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்து மறுபடியும் சொல்றாரு 57ஆம் வசனத்துல, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். மரணம் கிரியை செய்ய முடியாது. இரண்டாம் மரணம், நியாய தீர்ப்பு, அக்கினி கடல் வர முடியாது. தேவன் உங்களை எழுப்புவார். இதெல்லாம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் பிழைக்க செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, பிழைக்க செய்கிறவரே ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் என்னை எழுப்ப வரப்போகிறவரே, கைவிடப்படாதபடி ஆண்டவரே, கைவிடப்பட்டு போகாதபடி என் கல்லறையிலே தூங்கி கொண்டிருக்கிற, நித்திரையாயிருக்கிற என் சரீரத்தை எழுப்ப வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்காக நீர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக, நித்திய நித்தியமா உங்க கூட நான் இருக்க போறதுக்காக, நித்திய நித்தியமா அந்த மகிமை தங்கிய பரலோக ஸ்தானத்திலே உங்களோட நான் உலாவ போகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன், அது எச்சரிப்பின் பகுதி. அதையும் நான் உங்களுக்கு வாசித்து முடிக்கிறேன். அது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 11, the warning passage of the Holy Communion. 1 Corinthians chapter 11, அதுல வந்து ஸ்தோத்திரம் 23ஆம் வசனத்திலிருந்து அதனுடைய ஸ்தோத்திரம் 32ஆம் வசனம் வரை. 1 Corinthians chapter 11 verse 23 till 32. அது ஒரு வார்னிங். இந்த பரிசுத்த திருவிருந்தை எப்படிலாம் ஆசரிக்கணும், எப்படி ஆசரிக்க கூடாது என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒவ்வொரு மாசமும் வாசிக்கிறது வார்னிங் பகுதி, இது எச்சரிப்பு பகுதி.
படிக்கிறேன் 11 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, ஸ்தோத்திரம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர், வியாதி உள்ளவர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த பகுதிக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் நீதியினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் பரிசுத்தத்தினால் அல்ல, என் பயபக்தியினால் அல்ல, நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நம்பி நான் இந்த பரிசுத்த திருவிருந்து அனுசரிக்க வர்றாண்டவரே, என் குறைகளை மன்னியும். கேளுங்க, என் குற்றங்களை மன்னியும், ஜப குறைகளை மன்னியும், வசன தியான குறைவைகளை மன்னியும். ஆண்டவரே, கர்த்தரோடு இருக்க வேண்டிய நேரத்துல சரியா இல்லாம போன தப்ப மன்னியும். சில நேரங்களில் இது என்னன்னு தெரியாமலேயே இதுல நான் கைய வைக்கிற துணிகரத்தை எனக்கு மன்னியும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, இது எனக்கு வியாதியாய் அல்ல, ஆண்டவரே இது எனக்கு பலவீனத்தை அல்ல, ஆண்டவரே காலத்துக்கு முன்னால ஆகாத மரணத்தை அல்ல, ஆண்டவரே கிருபை கிருபை. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கிருபை கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய திருப்பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரேடியா சொல்லுங்க, நான் கர்த்தருடைய திருப்பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறேன், என்னில் தடை ஏதும் காணவில்லை. யார் உற்சாகமா சொல்ல முடியும்? தடை இருந்தா மாத்திருங்க, அடுத்த மாசம் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம். மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு இந்த பரிசுத்த திருவிருந்து. சரியா? ஆயத்தப்படுங்கள். நம்ம மத்தியில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்த பாஸ்டர் ராஜா அண்ணன் அவர்கள் இந்த அப்பத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பாஸ்டர் டேவிட் ஏபோ will distribute the wine to you. ஆகவே நீங்க வாங்கின உடனே ஸ்தோத்திரம் பண்ணி வாயில போட்டுக்கலாம். நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் போயிருச்சு. வாங்கின உடனே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்காக பிற்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அதை உடனே வாயில போட்டுங்க. ரசத்தை வாங்கின உடனே எனக்காக சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி அதை வாயில போட்டுங்க. அப்புறம் அந்த சின்ன அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கரெக்டா டெலிவர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கண்ணை மூடி நிக்காதீங்க. ஓகேவா? தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் சுமத்தி பரிகார பலியானி
ஆண்டவர் நீட்டி கொடுத்துக்குவாரு. நீங்க உங்களுக்குரியதை மாத்திரம் தான் எடுக்கணும். எடுத்து பக்கத்துல எல்லாம் டீ கொடுத்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவங்கவங்க எடுத்து பண்ணுங்க. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா ராஜா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசித்து நாம் இந்த ஆராதனை முடிக்கலாம். முடித்த பிறகு உங்க அனைவருக்கும் திருப்தியான ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்குள்ள சில பகை இருந்தாலும் அவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன்லாம் போகாதீங்க. இது கர்த்தருடைய சபை, உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமான ஆகாரம். இருந்து வேணுங்கிற அளவுக்கு திருப்தியா சாப்பிட்டுட்டு போங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். அது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை. ஒரு வசனத்தை சகோதரியும் அடுத்த வசனத்தை நீங்களும் படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து அதனுடைய கடைசி வரை மாறி மாறி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நாம் அப்படியே நின்று ஆசீர்வாதம் சொல்லி பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி எங்கே கூடிட பரமானந்தம் அங்கே எழுவ நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சனே நனமே நானங்கிருமே பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து கூடின நேரத்திலிருந்து இதுவரையிலும் ஆண்டவருடைய மத்தியத்தில் பிரசன்னராக இருந்ததற்காக மக்கள் ஸ்தோத்திரம். நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்தீர், அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு புது தீர்மானத்தோடு கூட தம்முடைய மக்கள் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக இன்று ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த ஆராதனையை உம்முடைய கரங்களில் தருகிறோம். நிச்சயமாகவே நீர் அதை செய்து முடிக்கப் போகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த நாட்களுக்கு எங்களை எல்லாரையும் தகுதிப்படுத்த வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் மனம் உகந்து கொடுக்க தேவன் உதவி செய்திருங்க. மோசையினிடத்தில் சொன்னீங்க, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் எனக்கு வாங்கு என்று. கட்டுமான பணிகளுக்கு தேவையானதெல்லாம் ஜனங்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். எழுதியிருக்கிறது, ஆண்டவரே இது ஒரு பெரிய வேலைதான், ஆனாலும் அது உமக்கு ஒரு சின்ன வேலை மாதிரி முடியும். ஆண்டவரே, நீங்க அந்த வேலையை செய்து தொடங்கி தந்து நீர் அதை முடித்து இந்த நாட்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஜீவனோடும் சமாதானத்தோடும் அதை காணும்படியாக தேவன் உதவி செய்திருங்க. இந்த பட்டணங்களிலே ஆண்டவரே, சித்தமான இடத்தை நீர் எங்களுக்கு தாங்க, சித்தமான இடத்தை எங்களுக்கு நீங்க தாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது அற்பமான ஆரம்பம், இதை நீர் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, என் தேவன், நீர் சகலவற்றிற்கும் அதிபதி, வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதி, எங்களுடைய ராஜா, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பித்த காரியத்தை நீர் ஆசீர்வதித்தாரும். ஆயுடைய புத்தகத்தை வாசித்தது போல நாங்கள் ஆண்டவரே அதற்காக ஜெபிக்க இன்னும் நாங்கள் ஆயத்தமாகிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருங்க. வந்து செய்தி தந்து தம்முடைய தாசனுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, அவருடைய கர்த்தாவே பெரிய மக்களுக்காக, ஆண்டவரே அவருடைய மாமனார் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்துங்க. எங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மோசையோடு சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு எல்லாம் வேணும் கேட்டபோது இவ்வளவு பிள்ளை ஜனங்களுக்கு எப்படி நீர் கொடுப்பீர் என்று கேட்டாரு. மோசே, என் கரம் குறுகி போயிட்டோ என்று கேட்டீரே ஆண்டவரே. இந்த பெரிய தொழிலுக்கு உம்முடைய கரம் கூட இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கணும் ஆண்டவரே. நன்றியோடு சோதரிக்கிறோம். வந்தோம், உம்மை ஆராதித்தோம், நல்ல வசனங்களை கேட்டோம், அதற்காக மக்கள் சோதரம். இதற்காக கொடுக்கிறதற்கு முன் வந்த மக்களுடைய இருதயங்களில் நீர் பேசி அதை தாராளமாக குறிப்பிட்ட நாட்களுக்கு கொடுக்க முடியாது தேவன் செய்யுங்க. இதற்காக பூமி எங்கே இருக்கிறது என்று தெரியாது, கட்டடம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது, நீர் தான் அதை ஆயத்தப்படுத்த வேணும். சபையை நீரே உண்டு பண்ணினீர், நீரே அதை கண்காணித்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பலவீனமான நம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த
இந்த நல்ல நாளையும் காணும்படியாக நீ கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை பெற இடங்களில் இருந்து கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 1000 10,000 சபை பெருக, 3000 4000 பெருக தேவன் கிருபை செய்வீராக. அப்போஸ்தல பிதாக்களுடைய தெய்வம் எங்களுடைய தெய்வமாயிருக்கிறீர். அப்படியே செய்வீராக. காத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ளாக மூடுங்க. வந்திருக்க சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் பங்கு கொண்டு அப்பம் புசித்த ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதிலும் காக்க முடியாய், ஆயத்தம் பண்ண முடியாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த காணிக்கைகள் தசம பாகங்கள் கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு இன்னொரு மாறாமல் இருந்து இரட்சகரும் இயேசு கிறிஸ்து வரையிலும் காக்க கடவராகவும். ஆமென், ஆமென்.